Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 11 Exercise 11.1. Integrate the following with respect to x பார்க்கலாம். First question x power 11. So differentiateல எப்படி நமக்கு கொஞ்சம் formulas படிப்போமோ அதே மாதிரி integralலையும் இருக்கும். இப்போ x power n இது இல்லையா, x power 11 அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், x power n which is equal to x power n plus 1 divided by n plus 1. Differentiateல என்ன பண்ணுவோம்னா n into n minus 1 பண்ணுவோம். இங்க வந்து plus 1 பண்ணணும், கீழே வந்து n plus 1 இருக்கும் சரிங்களா. and லாஸ்ட்ல plus c ன்னு எழுதணும். சொல்யூஷன்ல நீங்க plus c எழுதுனா அதுக்கு ஒரு அரை மார்க் போயிடும். ஸோ அதனால கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ n ஓட இடத்துல 11 இருக்கு. ஸோ integral of x power 11 dx is equal to x power 11 plus 1 divided by 11 plus 1 plus c. ஸோ 11 plus 1 எவ்வளோ 12 divided by 12 plus c. இதுதான் நம்ம ஆன்சர். இது மாதிரி எக்ஸ் பவரில் என்ன நம்பர் வந்தாலும் இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. செகண்ட் கொஷின் 1 by x power 7. ஸோ இந்த 1 by x power 7-ஐ நான் எப்படி மாற்றி எழுதிக்க போகிறேன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் x power minus 7. 1 byல இருக்கா, டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் கொண்டு போனோன்னா பவரில் மைனஸ் dx. ஸோ ஃபார்முலா என்னன்னு ஆல்ரெடி எழுதிட்டோம், இன்னொரு வாட்டி வேணால் எழுதிக்கலாம். x power n is equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. இப்போ integration of x power minus 7 இது நீங்கள் எழுதணும்னு கிடையாது, ஜஸ்ட் உங்கள் ஞாபகத்துக்காக. dx is equal to x power minus 7 plus 1 divided by minus 7 plus 1 plus c. ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும் இதோட ஆன்சரு, minus 7 plus 1 அப்போ x power minus 6 divided by minus 1 plus minus 7 plus 1 minus 6 plus c. இதை இப்போ எப்படி எழுதலாம்னா minus x power minus 6 அப்போ 1 divided by 6 into x power 6 plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெகட்டிவ் பவரை கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் இன்டெக்ரல் ஆஃப் தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பாருங்கள், கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4. ஸோ இதை நான் மாற்றி எழுதணும் இல்லையா. சொல்யூஷனில் எப்படி எழுதுறேன்னா கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 டிஎக்ஸ் இருக்கிறத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா கியூபிக் ரூட்னா 1/3, அப்போ எக்ஸ் பவர் 4 பவரில் 1/3 டிஎக்ஸ். இப்போ 4 1 4/3 ஆகிடுமா, அப்போ எக்ஸ் பவர் 4/3 dx. இப்போ என்னோட வேல்யூ என்ன 4/3. ஸோ இப்போ ஃபார்முலா என்னன்னு தெரியும், இன்னொரு வாட்டி எழுத வேண்டாம். எக்ஸ் பவர் n 4/3 plus 1 divided by 4/3 plus 1 plus c. இப்போ 4/3 plus 1 எப்படி சால்வ் பண்ணுவோம், 3 1 3 4 plus 3 7 7/3. அதுதான் நெக்ஸ்ட் லைனில் எக்ஸ் பவர் 7/3 divided by அதே தான் 3 1 3 plus 4 7 7/3 plus c. இப்போ இந்த 3-ஐ நம்ம அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். அப்போ 3 into x power 7/3 divided by 7. சரியா, இதை தனியாக வெளியே 3/7 எடுத்துக்கலாம். இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ஆர் 3/7 x power 7/3 plus c இப்படி எழுதினாலும் கரெக்டாக. அதனால தான் ஆர்னு எழுதியிருக்கேன். அடுத்த லைன் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், இதை தனியாக எடுத்தும் எழுதலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. x power 5 பவரில் வந்து 1/8. ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுமோ அதே தான் இல்லையா. சொல்யூஷனில் இன்டெக்ரல் ஆஃப் x power 5 பவரில் 1/8 dx. இது எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா x power 5/8 dx. சரியா, இப்போ நெக்ஸ்ட் லைனில் x power n, அப்போ x power 5/8 plus 1 divided by 5/8 plus 1 plus c. x power n plus 1 divided by x power n plus 1. 8 1 8 9 10 11 12 13. up x power 13/8 divided by அதே தானே கீழே வரும் 13/8 plus c. இப்போ நெக்ஸ்ட்டு இதோட அடுத்த லைன் எப்படி வரும் அப்படின்னா கீழே டினாமினேட்டரில் இருக்க 8 வந்து மேலே வந்துருமா, அப்போது 8/13 x பவரில் 13/8 plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த 13/8 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறோம் 8/13. அந்த எக்ஸோட வேல்யூவில் எந்த சேஞ்சுமே இருக்காது, x பவர் 13/8 plus c. லாஸ்ட் இதில் வந்து
ஃபஸ்ட்டு நான் இதை மாற்றிட்டு அப்புறம் எழுதுனேன். இங்கே நான் டேரெக்டாகவே எழுதிட்டேன், அவ்வளோதான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1/sin ஸ்கொயர் எக்ஸு. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட்டில் வந்து நம்ம சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 228 பாருங்கள். பேஜ் நம்பர் 228 உங்களுக்கு எல்லாமே இருக்கும். 0 இன்டெக்ரல் பண்ணால் என்னது, ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்டெக்ரல் பண்ணால் என்னது, எக்ஸை இன்டெக்ரல் பண்ணால் என்னதுன்னு கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுலேயே சைன் என்ன, காஸ் என்ன, சீக்கன் ஸ்கொயர் என்ன, கொசிக்கன் ஸ்கொயர் என்ன, சீக்கன் டேன் என்ன, எல்லாமே இருக்கும். சரிங்களா? இது அப்படியே ரிவர்ஸாக வரும். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன பார்ப்போம், காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண மைனஸ் சைன், ஆனால் எங்கள் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண மைனஸ் காஸ், அப்படியே உல்ட்டாவாக வரும், வேறு ஒன்றுமே இல்லை. இன்வர்ஸ் தான் பாருங்கள். டேன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னா டேன் எக்ஸ். புரியுதுங்களா? நீங்கள் டெரிவேட்டிவ்ஸ் படித்தா போதும், உங்களுக்கு வந்து ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ், அதாவது இன்டெக்ரல் பார்ட் வந்து அதே தான், அப்படியே நம்ம ரிவர்ஸில் எழுதுவோம். சரியா? ஸோ அதனால ரெண்டு இது இருக்குது. நாங்கள் எப்படி படிக்கிறதுன்னு கஷ்டப்படாதீங்க. உண்மையாகவே இதெல்லாம் ரொம்பவே ஈஸி. இதெல்லாம் கஷ்டம்னு நினச்சி தான் நாங்கள் 11th இதெல்லாம் ஸ்கிப் பண்ணோம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டோன்ட் ஸ்கிப். இது ரொம்பவே ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சொல்யூஷனில் இன்டகிரேஷன் ஆஃப் 1/sin ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ சைன் ஸ்கொயருக்கு வந்து ஆன்டி டெரிவேட்டிவ் இல்லை. ஸோ இதை எப்படி மாற்றிடலான்னா 1/sin நான் எப்படி மாற்றுறேன்னா cosecant square x dx, இதுக்கு வந்து இன்டெக்ரல் இருக்கு. ஸோ cosecant square x இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னா -cot x + c. புரியுதா? ஈஸியான சம் தான். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, tan x / cos x. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா tan x secant x. இப்போ 1/cos secant நான் மாற்றிப்பேன், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவேன், ஏன்னா அதுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் tan x / cos x dxன்னு இருக்கா. இதை நான் எப்படி எழுதுவேன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் tan x 1/cos இல்லையா, tan/cos என்ன அர்த்தம், tan x × 1/x 1/cos 1/cos எப்படி எழுதலாம், secant x dx. இப்போ secant x dx நான் இன்டெக்ரல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா secant x + c. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக. அடுத்த கொஷின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் cos x / sin ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இதே மாதிரி தான் இதுவும். சொல்யூஷனில் இன்டகிரேஷன் ஆஃப் cos x / sin ஸ்கொயர் எக்ஸை நான் sin x × sin xன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? dx. ஏன் இந்த மாதிரி மாற்றி எழுதுறேன்னா cos x / sin x எப்படி எழுதலாம், cot x. 1/sin எப்படி எழுதலாம், cosecant x. இப்போ தனியாக இருந்ததுன்னா 1/sin x தானே அர்த்தம், அதை cosecant xன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் நம்மக்கிட்ட இன்டெகிரேஷன் இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது. அதனால் எனக்கு cosecant x + cன்னு கிடைக்கும். எப்படி டேனும் சீக்கனும் அதே மாதிரி காட்டும் கொசிக்கனும் -cosecant + c. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1/cos ஸ்கொயர் எக்ஸ். ஸோ சொல்யூஷனில் 1/cos ஸ்கொயர் எக்ஸ் முதல்ல எழுதிக்கலாம். 1/cos ஸ்கொயர் எக்ஸ் dx இதான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ 1/cos ஸ்கொயரை நான் எப்படி மாற்றி எழுதுவேன்னா secant ஸ்கொயர் எக்ஸ். secant ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா tan x. தேர்ட் கொஸ்டின் 12/3. இப்போ எக்ஸ் மாதிரி வரல, நம்பரில் வருது. ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இது நம்பர் தான் இல்லையா, ஒரு கான்ஸ்டன்ட் x³ சரி கிரியேட் பண்ணணும். சொல்யூஷனில் இன்டகிரேஷன் ஆஃப் 12/3 dx. இப்போ எப்போவுமே இந்த 12/3 dx இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட்டாக வெளியே எடுத்துடணும். அப்போ 12/3 அப்படியே கான்ஸ்டன்ட் ஒரு நம்பர், அதில் XYZ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ வெளியே எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க dx மட்டும் எழுதிக்கணும். ஏன்னா dxை நம்ம இன்டிகிரேட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா x. dx இன்டிகிரேட் பண்ண ஆன்சர் x அண்ட் +c கண்டிப்பாக எழுதணும். புரியுதா? ரொம்ப ஈஸியான சம் தான். செகண்ட் சப்டிவிஷன் x⁴ / x⁴25. ரெண்டுமே பேஸ் ஈக்குவல், கரெக்டாக, ஆனால் பவர் தான் வேறு. ஸோ அதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சொல்யூஷனில் இன்டகிரேஷன் ஆஃப் x⁴ / x⁴25 dx. இப்போ எங்கே பவர் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1/x⁴25 - 24. டிவிஷன்னா பவர் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், இன்டூ dx which is equal to integration of 1/x.
கரெக்டா 25லேருந்து 24 போனால் 1 அப்போ அது வெறும் எக்ஸ் தானே டிஎக்ஸ் 1/xஐ நம்ம இன்டெகிரல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா log ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி மாட்லஸில் எழுதுறோம் ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் சரிங்களா ஸோ log மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி இதுதான் இதோட ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தேர்ட் சப்டிவிஷன் இ பார் எக்ஸ் இ பார் எக்ஸை இன்டெகிரல் பண்ண போகிறோம் இப்போ டிஃப்ரென்ஷியேஷனில் எப்படி இ பார் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இ பார் எக்ஸ் தான் வருமோ பார் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணாலும் நமக்கு இ பார் எக்ஸ் தான் கிடைக்கும் ப்ளஸ் சி மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிக்கணும் ஃபோர்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 1 + x² இன்வர்ஸ் இது வந்து கேட்ட கொஸ்டின் ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பரில் ஸோ அதை இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க இன்டெகிரேஷன் ஆஃப் 1 + x² இன்வர்ஸ் dx இதை இன்டெகிரேட் பண்ணலாம் இது எப்படி மாற்றி எழுதலாம்னா 1 ஏன்னா இன்வர்ஸில் இருக்குது 1 + x² dx இப்போ tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாத 1/x² வரும் இல்லையா அதே தான் எங்கேயும் 1/x² இன்டெகிரேட் பண்ண tan இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் சி அடுத்த கொஸ்டின் 1 - x² பவரில் -1/2 பவரில் -1/2 இருக்குன்னா ரூட் வேல்யூன்னு அர்த்தம் இல்லையா ஸோ அது மாற்றி எழுதிக்கலாம் சொல்யூஷனில் இன்டெகிரேட் 1 - x⁴ -1/2 dx ஸோ நெக்ஸ்ட் லைனில் எப்படி இருக்குன்னா மைனஸ் இருக்கு அப்போ 1/√1 - x² dx இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் இதெல்லாம் நீங்கள் 2-3 வாட்டி ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கே மனப்பாடம் ஆகிடும் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செஷனில் எழுதுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்